ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் என்பது 2ஆம் இடத்தில் இருக்கிறார், புதனோடு சேர்ந்து இருக்கிறார். சூப்பர். 12 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் புதன் 19 நாள் துலாம் சென்று பலனை தருகிறார். ராசிநாதனுடைய நிலை சிறப்பு. 2-11 கூடியவனுடைய நிலை இன்னும் சிறப்பாக இருக்கிறது. புதனுடைய நிலை பாருங்கள், 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஓகே, 3ஆம் இடத்துல இருக்கார், 19 நாள் குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். அப்போது 2-11 கூடிய புதன் சூப்பராக இருக்கார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். 11லேயே குரு இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம், குடும்பத்தில் அமைதி, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்தல், இது எல்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. மற்றபடி இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 3இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால இது நாள் வரைக்கும் வீடு விற்கல, இடம் விற்கலன்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விலைக்கு போகுங்க. கண்டிப்பாக வீடு வாசல் விற்கக்கூடிய நிலை இருக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. 7இல் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பதால் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம். அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சனி பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அப்போது அதிகப்படியாக வேலை பார்க்குறீங்க, லெபோரியஸாக, அதாவது பாடு கணக்காக, அதாவது அதிக இப்போ 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கு தகுந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, ஆன்மீகம், அரசியல், இதில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 22, அது 19, 20, 21 புரட்டாசி தமிழ் தேதியை தான் குறிப்பிட்டுறோம். சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். சம்பாத்தியம் என்பது இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக இருக்க போகிறது. சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க அப்படின்னு